புதுவையில் நாராயணசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி முதலமைச்சராக முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை கேள்விப்பட்டதும் எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்குள் புகுந்த நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் நாராயணசாமி ஆதரவாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை நமச்சிவாயம் சமாதானப்படுத்தினார். இருப்பினும் சமாதானமடையாத நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கொடியினை எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் அந்த பகுதி வழியாக வந்த அரசு பேருந்தின் மீதும் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. பதற்றத்தை தணிக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்.